ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆசான் அகாடமி. 2 நாள் முன்னாடி 193 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டிங்கன்னு சொல்லிட்டு குரூப் 2A மெயின்ஸோட டென்டேட்டிவ் கீ டிஎன்பிசி ரிலீஸ் பண்ண உடனே நம்ம வந்து கூகுள் ஃபார்ம் வச்சு உங்ககிட்டேருந்து வந்து டேட்டா கலெக்ட் பண்ணோம். ஸோ அந்த டேட்டா டிஸ்கஷன் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் குரூப் 2A மெயின்ஸ் எழுதியிருக்காங்களோ இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவில் நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ஷன் அந்த இதிலே இல்லை. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆசான் அகாடமி வி டோன்ட் டூ த சச் திங்ஸ். ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஒரு ரொம்ப ஆங்ஸைட்டியில் இருக்கிறதால இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் காமிக்க போகிறேன். ஸோ ஓவராலாக வந்துட்டு எங்களுக்கான சாம்பிள் இந்த லாஸ்ட் 2 டேஸில் கலெக்டட் வந்து க்ளோஸ் டு 90 பீப்புள். ஸோ 90 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட டேட்டாவை இது பண்ணியிருக்காங்க. சில பேர் 1-2 பேர் வந்து அவங்க நேமை போடல. ஸோ அந்த ரீசனுக்காக அவங்களோட டேட்டாவை நிறைய இதில் வந்து நாங்கள் என்ட்ரியே கொடுக்கல. ஸோ இந்த 90 ஸ்டூடெண்ட்ஸில் வந்து 2 ஸ்பிளிட்டாக வந்தது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 50 பேர் இருக்காங்க அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆவரேஜாக வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பேஸ்டில் வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அதை பற்றிலாம் நம்ம பேசலை. ஏன்னா ஓவராலாக வந்துட்டு இந்த எக்ஸாம் இப்போ இந்த எக்ஸாமில் கிட்டத்தட்ட ஒரு 9,500 அந்த 9,800 பீப்புள் வேர் கால்ட். ஸோ அந்த எக்ஸாமில் எவ்வளோ பேருக்கு என்ன ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் இருந்திருக்கலாம் அப்படின்ற ப்ரெடிக்ஷன் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நிறைய பேர் நீங்கள் கட் ஆஃப் என்ன அரைவ் பண்ணிருக்கலாம். கேட்டகரி வைஸ் அது உங்களோட இஷ்டம், ஹவ் யூ வாண்ட் டு டூ இட். ஓகே நம்ம குவிக்காக அந்த டேட்டாவை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதோட எவ்வளோ தூரம் யூ கேன் அனலைஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த டேட்டா வந்து ஃபார் ப்ரைவசி ரீசனுக்காக நம்ம கேண்டிடேட் நேமு அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்துலாம் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ தட் எவ்ரிபடி ஃபீல்ஸ் வெரி கம்ஃபர்டபுள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கோர்ஸ் பாருங்கள். இப்போ எங்களுக்கு இந்த 90 என்ட்ரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரியே வந்து இப்போ 152 ஸ்கோர்ஸ் தான் ஹையஸ்ட்டு. இன்ஃபேக்ட் 1-2 அதிகமாக வந்தது, அதெல்லாம் வந்து அவங்க பேரே போடலை. ஸோ அதால் வி ஹவ் நாட் டேக்கன் இட். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஃபார் PSTM. ஸோ அதே மாதிரி வந்து ஸ்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 149, 147, 147, 147, ஸோ 146, 146. ஸோ இவங்கெல்லாம் BCMல 146. ஸோ BCMலலாம் 146 எடுத்தாங்கன்னா மேக்ஸிமம் அவங்களுக்குலாம் கன்ஃபார்மாக இதில் வந்து சர்வீஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா. ஓகேவா? ஸோ இங்கே வந்து வி ஹவ் கலெக்டட் நாட் எலிஜிபிள் ஃபார் PSTM என்னென்ன கேட்டகரிஸ் நீங்கள் போட்ட இது டேட்டா தான். ஸோ யாரெல்லாம் இதை பார்த்தீங்களோ உங்களுக்கு சினாப்சிஸ் வந்து நான் கம்ப்ளீட்டாக கொடுக்குறேன். பட் ஓவராலாக இதுதான் நாங்கள் கலெக்ட் பண்ணது. இது கலெக்ட் பண்ணதில் பாருங்கள் 145, 144, 144 அண்ட் 141. இங்கேருந்து பாருங்கள் டேட்டா 140க்கு அப்புறம் எக்கச்சக்கமான ஸ்கோர்ஸ் வருது பாருங்கள். 140க்கு கீழே வந்து எக்கச்சக்கமான ஸ்கோர்ஸ் வந்து 140க்கு கீழே இருக்கும். ஓகே பாருங்கள், எல்லா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் SC, SCA. இன்னொன்று வந்து இங்கே டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸை வந்து நான் வந்து செப்பரேட் பண்ணலை. ஸோ அண்டர்ஸ்டாண்ட், இது வந்து நான் சப்போஸ் ஒரு கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனாக எடுத்துகிட்டு போனேன்னா எல்லாத்தையும் நான் செப்பரேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இதில் எதுவுமே நான் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் எதுவும் பண்ணலை. உங்களுக்காக ஜஸ்ட் ஒரு ஓவராலாக கலெக்ட் பண்ணி எப்படி டேட்டா இருக்குது, ஒரு 100 பேர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணா அப்படின்றது தான். எப்பவுமே கட் ஆஃப்ன்றது வந்து என்னது, ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா இந்த சாம்பிளிங்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? ஸோ பர்மிட்டேஷன் காம்பினேஷன், ஸோ ஆர் சாம்பிளிங்னு சொல்லுவாங்க. ஸோ 100 பேர் இவ்வளோ எடுத்திருந்தாங்கன்னா 1000 பேர் எவ்வளோ எடுத்திருப்பாங்க, 100 பேர் இவ்வளோ எடுத்தாங்கன்னா 9,000 பீப்புள் எவ்வளோ எடுத்திருப்பாங்க. அதுதான் நம்மளோட கணிப்பாக இருக்கும். இந்த எக்ஸசைஸ்லேருந்து நம்ம அதை தான் பார்க்குறோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா 90 பீப்புள், த லோவஸ்ட் ஸ்கோர் பீயிங் 94. ஸோ 101. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்லாம் கொஞ்சம் கம்மி ஸ்கோர்ஸ் இருக்கும் ஆப்வியஸ்லி. ஸோ எலிஜிபிள் ஃபார் PSTM மெம்பர்ஸ்லாம் 124 இந்த ஸ்கோர்லலாம் இருக்காங்க. ஓகே, பட் இப்போ நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ். ஓகே, இந்த ப்ரொஜெக்ஷன் நான் குவிக்கான இது வந்து குவிக்கான டிஸ்கஷன் தான். இந்த ப்ரொஜெக்ஷன்ஸை பார்க்கலாம் பாருங்கள். ஓகே, எல்லாருக்கும் விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரொஜெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இங்கே பார்க்கலாம். ஸோ 140க்கு கீழே, ஓகே 140க்கு கீழே 55 பேர் இருக்காங்க. ஸோ நம்ம 90 பீப்புளில் வந்து 140க்கு கீழே, தட் இஸ் 140 கொஸ்டின்ஸுக்கு கீழே, இது வந்து அவுட் ஆஃப் 193 கொஸ்டின்ஸ் தான் நம்ம பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா இதுக்கு தான் வந்து TNPSC வந்து டென்டேட்டிவ் கீயை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து சாம்பிள் பார்த்தீங்கன்னா 55 பேர் இதில் ஃபாலோ ஆகுறாங்க. தட் மீன்ஸ் 61%. ஸோ 61% வந்து இந்த ரேஞ்சில் ஃபால் பண்ணுறதால ஓவராலாக ப்ரொஜெக்ஷன் வந்து இப்போ 9,500 பீப்புள் எழுதியிருந்தாங்கன்னா இந்த எக்ஸாமு க்ளோஸ் டு 6,000 பீப்புள் இந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க அப்படின்னு தான்
இதோட அசம்ஷன் மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, மேத்தமெட்டிக்ஸ் இதில் வந்து லாஜிக்கல் அனாலிசிஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் 60% ஆஃப் பீப்புள் எல்லாருமே என்ன எங்கே இருக்க போகிறாங்க, 140 ஆர் 140 பிலோ. ஸோ 140 பிலோ 140. ஸோ பிலோ 140ல் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க. அண்ட் 140 to 142 க்ளோஸ் டு 17 பேர் இந்த இதில் இருக்காங்க. ஸோ 17 பேர் இந்த சாம்பிளிங்கில் இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 1600 பேர் இதில் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஓகே, இப்போ சில பேர்கிட்ட வந்து நிறைய சாம்பிள் கிடைக்க உங்களுக்கு வந்து இன்னும் அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ இது வந்து என்ன லெவல் ஆஃப் அக்யூரசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70% லெவல் ஆஃப் அக்யூரசி தான் இருக்க முடியும். இப்போ சப்போஸ் நான் 1000 கலெக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், த க்ளோசஸ்ட் அக்யூரசி நம்மளால் வர முடியும். இன்னொன்று இருக்குது, இந்த 90 பீப்புளில் சில பேர் வந்து மேபி ஜெனுவனாக கூட நம்பரும் போட்டிருக்கலாம். ஸோ இது எல்லாமே வி ஆர் ஜஸ்ட் ரிலையிங் ஆன் த அவங்க கொடுத்த டேட்டா வந்து ஜெனுவனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி பாருங்க 143 to 145 11 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, 12%. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 1000 பேர் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஓகே, கணிப்பு இருக்கு. அதே மாதிரி 146 to 148ல வந்து 7 பேர் இந்த சாம்பிளில் இருக்கிறதால ஸோ ஓவராலாக வந்துட்டு ஒரு 700 பேர் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கணிப்பு நம்ம வந்து இதில் பார்க்கலாம். இங்கேருந்து பாருங்க 149 to 150 and 150 ரேஞ்சு, அந்த ரேஞ்சில் எல்லாமே வந்து ஒருத்தர் தான் இந்த 90 சாம்பிள்லேயே இருந்தாங்க. ஓகே, இந்த 90 சாம்பிளில் ஒருத்தர் இருக்கும்போது கிட்டத்தட்ட பாருங்க டோட்டலாக ஆவரேஜாக இப்போ 9500 பீப்புள் எழுதியிருந்தா கூட எங்களோட கணிப்பு என்னன்னா 150க்கு மேலே கிட்டத்தட்ட டோட்டலி 200 to 250 பீப்புளுக்கு தாண்டவே மாட்டாங்க. ஸோ சார் அப்போ எல்லாருமே இதுலேயே வந்து சர்வீஸ் வாங்கிடுவாங்களான்னா அப்படி இல்லை. ஏன்னா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அகெயின், இது வந்து கம்யூனிட்டி வைஸ் பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஎஸ்டி, ஸோ இது எல்லாமே பிஎஸ்டிஎம் 20% இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள், இவங்க எல்லாமே இதில் வராங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா இதுலேருந்து இப்போ லெட்ஸே ஒரு 250 பீப்புள் இருந்தால் கூட அதுலேருந்து கேட்டகரி பிரியும், சில பேருக்கு கிடைக்காம இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் கிடைச்சிடும். இன்ஃபேக்ட் என்னோட கணிப்பு என்னன்னா இங்க 143லேருந்தே மேக்ஸிமம் பீப்புள் வில் பி இன் த ரேஸ் ஃபார் த சர்வீஸ். மோஸ்டா எல்லாருக்குமே கிடைச்சிரும். ஸோ நான் எதுக்கு இதை வந்து நான் நிறைய பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, நிறைய பேர் ரொம்ப ஆங்ஷியஸாக இருந்தீங்க. சில பேர் 150 அப்படின்லாம் ஒரு நம்பர் சொல்லும் போது 146 எடுத்தாதான் 160 எடுத்தாதான். நான் போன யூடியூப்ல நம்ம போன வீடியோலேயே வந்து அந்த இதுலேயே சில பேர் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க 155க்கு மேலே எடுத்தா ஷியோர் அப்படின்லாம் வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி சில பேர் வந்து 160 சொல்கிறாங்க. 160லாம் அந்த சூப்பர்மேனை வந்து பார்க்க வேணும் கண்டிப்பாக. அண்ட் இட் இஸ் வெரி குட், நல்லா படிச்சிருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ இப்போ 160 165 யாருன்னா எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக யூ ஹேவ் டு செக். ஓகே, ஏன்னா த கொஸ்டின் பேப்பர் வாஸ் லிட்டில் ஸ்டாண்டர்ட் தான், ஸ்டாண்டர்டு இல்லைன்னு சொல்லவே முடியாது, டைம் கன்சியூமிங்கு. ஸோ இப்போ யாருன்னா வந்து இப்போ இல்லை நான் 165 எடுத்திருக்கிறேன் 160 எடுத்தேன்னா ரொம்ப கஷ்டம். அதால் தான் நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப ஹைலி ப்ரிப்பேர்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு 250 இல்லை 200 பேர் தான் நம்ம வந்து இதில் எக்ஸ்பெக்டே பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா பிசி, பிசிஎம்னு சொல்லிட்டு எல்லாமே பிரியும், அதால் கட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் குறையும். இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கணும் 2 விஷயம். ஸோ இங்கேருந்து நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருப்பாங்க இல்லையா, ஏற்கனவே இன்டர்வியூ போஸ்ட்டில் இருக்கிறவங்க இதில் சும்மா கூட அட்டன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அது எல்லாருமே ப்ராக்டிஸ்க்கு எழுதுவாங்க, குரூப் 1 எக்ஸாமுக்கு எழுதுவாங்க. அதே மாதிரி ஏற்கனவே 2A போஸ்ட்ல இருக்கிறவங்களும் இதுல கண்டிப்பா இருப்பாங்க. மினிமம் அட்லீஸ்ட் யூ கேன் see 2% or 3% ஆஃப் தி பீப்புள். அப்போ ஓவராலா கட் ஆஃப் வந்து இன்னும் கொஞ்சம் குறையும். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் படி 143 இது கூட இவங்களுக்கு கூட சான்சஸ் கொஞ்சம் இருக்கு, இல்லாம இருக்க வாய்ப்பே இல்லை. ஓகே, பட் ஓவராலா 143லேருந்து இருந்தாலே உங்களுக்கு ஓவராலா எனக்கு தெரிஞ்சு சம்வே டவுன் த லைன் யூ ஹாவ் அ கிரேட் சான்ஸ் ஆஃப் சர்வீஸ். பட் யார் ரொம்ப கூலாக இருக்கலாம்னா இந்த செக்டர் மேலே ரொம்ப கூலாக இருந்துட்டு அவங்க வந்துட்டு இன்ஃபேக்ட் இப்போ படிக்க வேணாம்னு சொல்ல நான் எப்பவுமே எந்த ஸ்டூடெண்ட்டும் படிக்க வேணாம்னு சொல்லவே மாட்டேன், படிங்க டில் யூ கெட் த சர்வீஸ். பட் தே கேன் பி ரியலி கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு கன்ஃபார்மாக ஜாப் இருக்குன்னு சொல்லிட்டு. சில பேர் வந்து 150க்கு மேலே 155க்கு மேலே தான் சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லவே இல்லை. இந்த ரேஞ்சில் இருந்தாலே மோஸ்ட்டாக உங்களுக்கு ஜாப் கிடச்சிரும். இந்த சைடில் இருக்கும்போது இட்ஸ் லைக் த பேட்டில், லாஸ்ட் ஸ்டேஜில் போயிட்டு அந்த கவுன்சிலிங்கில் மிஸ் பண்ணுறது, இதில் மிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே 140க்கு கீழே இருக்கிறவங்களுக்குலாம் அன்லெஸ் யூஆர் ஆன் ஸ்பெஷல் கேட்டகரிஸ், ஸ்பெஷல் கேட்டகரிஸை பிஎஸ்டிஎம்ல இருக்கலாம், இல்லை எஸ்சிஏ கேட்டகரியில் இருக்கலாம். அந்த மாதிரி கேட்டகரிஸில் இருக்கும்போது உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஓகே, பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு
இந்த ரேஞ்சில் முடியும். ஸோ 140 to 142ல வந்து பார்த்தீங்கன்னா பிரிம்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சான்சஸ் இருக்கு பேஸ்ட் ஆன் யுவர் கேட்டகரி. ஓகே, ஸோ யாரெல்லாம் இப்போ வந்து 150க்கு மேலே தான் இருந்தால் தான் சர்வீஸ் வரும்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மறந்துடலாம். இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கே சர்வீஸ் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இன்னொன்று திருப்பியும் சொல்கிறேன், தட் இஸ் கண்டிஷன், அந்த இது ஓகே கண்டிஷன்ஸ் அப்ளை மாதிரி. திஸ் இஸ் ஒன்லி 90 சாம்பிள். ஓகே, வி ஆர் டாக்கிங் அபவுட் 9500 பீப்புள். அதே மாதிரி ஜெனுவினிட்டி ஆஃப் த டேட்டா ஆல்சோ டிபெண்ட்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் இதை பேஸ் பண்ணியே நீங்கள் எனக்கு சர்வீஸ் வந்துடும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேணாம். இது ஜஸ்ட் ஒரு 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 டிஸ்கஷன் மாதிரி. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அனுப்புங்க. இந்த டிஸ்கஷன் எல்லாமே ஒரு ஹைஜீனிக்காக இந்த டிஸ்கஷனுக்கு இது பண்ணுங்கள். இன்னொன்று நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட இந்த இதுலேயே சாம்பிள்லேயே வந்து 50 பேர் வந்து தமிழ் மீடியம் தான் இருந்தாங்க, 40 தான் இங்கிலீஷ் மீடியம் இருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த டைம் வந்து தமிழ் மீடியம் அதிகமான ஒரு ஸ்கோர் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் உள்ள சர்வீஸில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றது வந்து என்னோட கணிப்பு. ஓகே, ஸோ லாஸ்ட் டைம் மாதிரி அந்த இன்ஜஸ்டிஸ்ன்றது வந்து இருக்காது. ஏன்னா ப்ரிலிமினரி ஸ்டேஜ்லேயே வந்து தமிழ் மீடியம்க்கு அதிகமான அட்டென்ஷன் கொடுத்தாச்சு டிஎன்பிசியால். So because of the syllabus change, and more than the syllabus change, it is the question pattern change. General English students க்குலாம் it was very very lengthy paper. அதால அவங்களால வந்துட்டு prelims சில பேர் வந்து கண்டிப்பாக கிளியரே பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஸ்டூடெண்ட்ஸ் were not able to clear the preliminary this time. அதே பேட்டர்ன் தான் இந்த தரையும் இருக்கும்ன்றது வந்து என்னோட கணிப்பு. யூஸ்வலாக வாட் எவர் we are predicting in Asan Academy usually comes little, at least we are close to that fact. So we don't ஒரு எக்ஸ்ட்ராடினரி சென்சேஷனுக்காக எதனா ஒரு தம்ப்நெயில் போடுற ஆளுங்க நாங்கள் இல்லை. ஸோ அதால் என்ன நடக்குதோ அது வந்து ஓரளவுக்கு வி ஆர் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ரேஞ்ச். எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ரேஞ்சில் வந்துட்டு யாரெல்லாம் இந்த ரேஞ்சில் இருக்கீங்களோ உங்களுக்கு சான்சஸ் ஆர் வெரி ஹை. இந்த நம்பரை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. இந்த நம்பர் நீங்கள் பெர்சன்டேஜை பாருங்கள், எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்காங்க, எவ்வளோ வேகன்சின்னு சொல்லிட்டு நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள். உங்களோட காம்படிஷன் வந்து ரொம்ப பெருசாலாம் இங்கே ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போது என்ன ஆகும்னா இன்னொரு விஷயம் நடக்கும், ஒரு அடெண்டமும் போடுவாங்க. இந்த அடெண்டம் வந்து போடும்போது இன்னும் வேகன்சி கன்ஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகும். அந்த இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த கட் ஆஃபில் வந்து நார்மலைஸ் ஆகும். நார்மலைஸ் வந்து மேபி 1 மார்க் 1 கொஸ்டின் வந்து கம்மியாகலாம், அதுக்கு தாண்டி ஆறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, அண்ட் ஸோ மேக் ஷுர் தட் யூஆர் ஸ்டடிங். அண்ட் யாரெல்லாம் வந்துட்டு பிரிம்ல இருக்கீங்களோ எல்லாருமே தயவு செஞ்சு போய் படிங்க. ஓகே, another thing is general English class in Asan Academy is starting by next week. அதே மாதிரி prelims batch already ongoing for us, and also all the test batches have started. April 1க்கு ஒரு test batch and April 15க்கு ஒரு test batch. Whoever wants a direct guidance, என்னோட கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா please join Asan Academy. We will make sure that you study and you have a great journey with Asan Academy. Wish you all the best. இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் before I hang up, இந்த 152 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த வந்து அது எங்களோட ஸ்டூடெண்ட்.